நேற்று துபாயில் ஓப்போ அவங்களோட ரீனோ சீரிஸ் ஃபோன்ஸை லான்ச் பண்ணாங்க. ஸோ இதில் ஃப்ளாக்ஷிப் ரீனோ 10X, இதில் ஸ்னாப்ட்ராகன் 855 UFS 2.1 ஸ்டோரேஜோடு வருது. ஸோ இந்த வீடியோவில் இந்த ஃபோனை பற்றி பார்ப்போம். ஹே காய்ஸ், என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4E Tech தமிழ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே இருக்கிற தம்ஸ் அப் பட்டன், சப்ஸ்கிரைப், பெல் ஐகான்ஸ் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்கு போவோம். ஓவரால் எல்லா பிராண்ட்ஸுமே ஃபுல் ஸ்க்ரீன் டிஸ்பிளே எடுத்துகிட்டு வரணும்னு பார்க்குறாங்க. ஸோ இதில் எது பெட்டரான இம்ப்ளிமெண்டேஷன் நினைக்கிறீங்க? நாச்சஸ், பஞ்ச் ஹோல்ஸ் இதெல்லாம் பெட்டர்னு நினைக்கிறீங்களா? இல்லைனா ஸ்லைடர்ஸ், மோட்டரைஸ்ட் கேமராஸ் இது பெட்டர்னு நினைக்கிறீங்களா? உங்கள் கருத்தை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இப்போ ரீனோக்கு வருவோம். இதில் 2 கலர் வேரியன்ட்ஸ் இருக்குது. ஓஷன் க்ரீன், ஜெட் பிளாக். ஜெட் பிளாக் கொஞ்சம் கிளாஸியாக இருக்குது, அதனால எனக்கு ஓஷன் க்ரீன் இன்னும் பிடிச்சிருந்துச்சு. இதில் ஸ்மட்ஜஸ் ஈஸியாக பிக்கப் ஆகலை. ஸோ பின்னாடி பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் க்ளீனாக இருந்துச்சு. ரெண்டுத்தில் எதை பிக்கப் பண்ணிங்கனாலும் Gorilla Glass 6 இருக்குது ப்ரொடெக்ஷனுக்கு. ஃப்ரண்ட்டில் 6.6 inch டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. நாச் கிடையாது, பஞ்ச் ஹோலும் கிடையாது. ஸோ செல்ஃபி கேமரா இங்கே மோட்டரைஸ்டாக உள்ளே கொடுத்துருக்காங்க. இது ஒரு 11 டிகிரி ஆங்கிளில் பாப்அப் ஆகுது. ஓப்போ 0.8 செகண்ட்ஸில் இது பாப்அப் ஆகும்னு சொல்கிறாங்க. இதுதான் ஷார்ப் பின் செல்ஃபி கேமரா அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. இது ஒரு 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா, f2 அப்பர்ச்சர் லென்ஸோடு வருது. இங்கே செல்ஃபி ஃப்ளாஷும் இருக்குது. செல்ஃபீஸ் நல்லாவே எடுக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க செல்ஃபீஸ் எல்லாமே இந்த ஃபோனில் எடுத்தது தான். ஆனால் இங்கே டெமான்ஸ்ட்ரேஷனுக்காக ஓப்போ வச்சுருந்த ஃபோன்ஸ் எல்லாமே இன்ஜினியரிங் சாம்பிள் டிவைசஸ். ஸோ ஃபைனல் ஃபர்ம்வேர் கிடையாது. ஹார்ட்வேரில் கூட சின்ன சேஞ்சஸ் அவங்க பண்ண சான்சஸ் இருக்குது. ஸோ ஃப்யூச்சரில் ரீட்டைலில் வர ஃபோன்ஸ் இதோட பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும். ஸோ இப்போ நம்ம திருப்பி அந்த டிஸ்பிளேக்கு வருவோம். இந்த டிஸ்பிளேயோட ஆஸ்பெக்ட் ரேஷியோ 19.5/9. இது ஒரு AMOLED பேனல். ஏன் AMOLED யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, இந்த டிஸ்பிளே கடியில் ஒரு அண்டர் தி டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேயோட ரெசல்யூஷன் ஃபுல் HD+. ஸோ இந்த பேனல் பார்க்க நல்லா இருக்குது. இந்த மாதிரி செக்மெண்ட்டில் உள்ள ஃபோன்ஸ் எல்லாத்துலேயுமே நம்ம எதிர்பார்க்குற மாதிரி தான் இருக்குது. ஸோ இங்கே சர்ப்ரைஸ் என்னன்னு பார்த்தா, ஓப்போ இங்கே ஸ்டீரியோ ஆடியோ கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த இயர்பீஸும் ஒரு ஸ்பீக்கராக டபுள் ஆகுது. ஸோ அந்த ஸ்பீக்கர் எவ்வளோ நல்லா இருக்குது. டெமோஸும் ரொம்ப நாய்ஸியாக இருந்துச்சு. ஸோ டெஸ்ட் பண்ணி பார்க்க முடியல. கையில் ரிவ்யூ யூனிட் கிடச்சதுக்கப்புறம் டெஸ்ட் பண்ணிவிட்டு அன்பாக்சிங் இல்லை ஃபுல் ரிவ்யூவில் சொல்கிறேன். ஸோ எனிவே, இது லுக்ஸ் மட்டும் கிடையாது. ரீனோ 10Xல உள்ள ஸ்பெக்ஸும் நல்லா கொடுத்துருக்காங்க. எங்கள் ஸ்னாப்ட்ராகன் 855 லேட்டஸ்ட் ஃப்ளாக்ஷிப் சிப் இருக்குது. 6 இல்லை 8 GB ஆஃப் ரேம், 128 இல்லை 256 GB ஸ்டோரேஜ், UFS 2.1 ஸ்டோரேஜ், மைக்ரோஎஸ்டி எக்ஸ்பேன்ஷனுக்கும் சப்போர்ட் இருக்குது. ஹைப்ரிட் ஸ்லாட் இங்கே கொடுத்துருக்காங்க. NFC-யும் இருக்குது. ஆனால் ஹெட்ஃபோன் ஜாக் இங்கே கட் பண்ணிட்டாங்க. பேட்டரின்னு பார்த்தா 4065 mAh. ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. VOOC 3.0 ஃப்ளாஷ் சார்ஜ் கொடுத்துருக்காங்க. பின்னாடி ரீனோ 10Xல அஃப்கோர்ஸ் 10X ஜூம் இருக்குது. அதை பற்றி நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த கேமரா செட்டப் ப்ரொட்ரூடால் 3 கேமராஸ் இங்கே இருக்குது. கீழே ஒரு சின்ன செராமிக் டாட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது அந்த பேக்கை கொஞ்சம் எலிவேட் பண்ணி அந்த கேமராஸ் கீழே ஃபோனை வச்சிங்கன்னா ஸ்க்ராட்ச் ஆகாமல் அந்த சர்ஃபேஸில் படாமல் இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ இங்கே என்ன கேமராஸ் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பிரைமரி ஒரு Sony IMX586 சென்சர். இது நம்ம ரெகுலராக பார்த்துட்டு இருக்க 48 மெகாபிக்சல் சென்சர் Redmi Note 7 Proல பார்த்தது தான். அது கூட ஒரு f1.7 லென்ஸ். ஆனால் இது OIS-ஓட வருது. ரெண்டாவது ஒரு 8 மெகாபிக்சல் 120 டிகிரி அல்ட்ரா வைட். அதுக்கடுத்து ஒரு 13 மெகாபிக்சல் 5x டெலஃபோட்டோ லென்ஸ். இதுதான் பெரிஸ்கோப் ஜூமோட வருது P30 Proல இருக்கிற மாதிரி. ஆனால் டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தா, P30 Proல f3.4 அப்பர்ச்சரோட வந்துச்சு. இதில் வெறும் f3 அப்பர்ச்சரோட வருது. ஸோ ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பார்த்தா நல்லா இருக்கும். ஸோ P30 Proல உள்ள மாதிரியே இங்கேயும் 10x ஹைப்ரிட் ஜூம் ஆப்ஷன் இருக்குது. ஆனால் டிஜிட்டல் ஜூம் 20x வரைக்கும் தான் போகும். மேபி 50x வரைக்கும் ஃபைனல் ரிலீஸ்க்கு முன்னாடி ஓப்போ ஒரு ஆப்ஷன் ஆட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா இதுலேயும் OIS சப்போர்ட் இருக்குது. சாஃப்ட்வேர் பற்றி பேசையில் இங்கே ஒரு புது லோ லைட் மோட் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இது அல்ட்ரா நைட் மோட் 2.0 அப்படின்னு ஓப்போ சொல்கிறாங்க. இதுவும் லோ லைட் பர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் பண்ணணும், மல்டிபிள் எக்ஸ்போஷர் ஷூட் பண்ணி. சாஃப்ட்வேர்னு வரையில் இங்கே ColorOS 6 Android 9 Pie மேலே ரன் ஆகிட்டு இருக்கு. ColorOS 6 பற்றி நம்ம நிறையவே பார்த்துட்டோம். ஸோ அதை பற்றி நான் இங்கே பெருசாக எதுவும் பேச போகிறதில்ல. ColorOS 6ஓட டாப் ஃபீச்சர்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா அதுக்கு தனியாக ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். அந்த வீடியோக்கு ஒரு கார்டு கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த எல்லா ஃபீச்சர்ஸுமே இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் ரீனோ 10X. ஓப்போ இங்கே நிறையவே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இந்த ஃப்ளாக்ஷிப் ஃபோனில். கொஞ்சம் ஃபோன் பார்க்கவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஃபீச்சர்ஸ்னு வரையிலையும் நிறைய கொடுத்துருக்காங்க. P30 Proக்கு ஒரு நல்ல காம்படிஷனாக எடுத்துகிட்டு வந்திருக்க மாதிரி தெரியுது. ப்ரைஸிங் பற்றி இங்கே ஓப்போ எதுவுமே கமிட் பண்ணலை. அடுத்த மாதத்துலேருந்து ஃபோன் சேலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கு இன்னும் ப்ரைஸிங் பற்றி தெரிய வரையில் ட்விட்டர் மூலமாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ இது வரைக்கும் ட்விட்டரில் ஃபாலோ பண்ணலன்னா C4E Tech தமிழில் ஃபாலோ பண்ணுங்கள். எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்தவொன்னே உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஓப்போ இந்த ஃபோனை எந்த ப்ரைஸ்க்கு எடுத்துகிட்டு வரணும்னு நினைக்கிறீங்க? என்ன ப்ரைஸ்க்கு எடுத்துகிட்டு வந்தால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்க?
கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த சின்ன வீடியோவுக்கு பிடிக்கல என்ன நினைக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி கீழே உள்ள தம்ஸ் அப் தம்ஸ் டவுன் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் அதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இந்த 2 வீடியோஸில் ஏதாவது நீங்கள் பார்க்கலனாலோ எங்களோட இன்னொரு சேனல் FTJ தமிழ் இது வரைக்கும் பார்க்கலனாலோ இப்போ பாருங்கள். மேபி உங்களுக்கு பிடிக்கலாம். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை திருப்பி சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4E Tech தமிழ். Have a nice day. Bye.